பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 17 நாட்களை கடந்து இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரம் இன்னும் குறையவில்லை. மேலும் மேலும் உக்கிரமடைந்து ஈரான் சரமாரியாக ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்க அதிபருடைய ஒரு அறிவிப்பு என்பது ஈரானை கொஞ்சம் அசைத்து பார்த்தது. இருந்தாலும் அதற்கு மிக சரியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அமெரிக்க துருப்புகள் தரையிறங்குவார்கள். அமெரிக்க அதிபரின் அறிவிப்பு ஒரு கணம் ஈரானை லேசா அப்படி ஒரு ஆட்டினாலும், ஒரு ஜெட் பண்ண வச்சாலும் உடனடியாக அடுத்த செகண்ட் ஈரான் சுதாரித்துக் கொண்டு ட்ரம்ப், நீங்க பாருங்க, ட்ரம்ப் அவர் எங்கே தரையிறங்குவார்கள், எப்படி வருவார்கள், எந்த கப்பலில் வருவார்கள், இந்த 2500 வீரர்களை ஏற்றிக்கொண்டு இந்த அமெரிக்கன் கரியர் வந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் சொல்லல. அவர் அமெரிக்க துருப்புகள் தரையிறங்குவார்கள். உடனடியாக ஈரான் புரிந்து கொண்டது. அப்படி என்றால் இது ஜோர்டான் வழியாக அமெரிக்க துருப்புகள் வரப்போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டது. கெஸ் பண்ணிட்டாங்க கரெக்டா. ஈரான் அடுத்த செகண்ட் விடுத்த ஒரு வேண்டுகோள் தான் ஜோர்டான் மக்களுக்கு அமெரிக்காவை, இஸ்ரேலை ஆட்டம் காண வைத்திருக்கின்றது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் அப்படியே ஈரானுடைய மூவை பார்த்து அசந்து போயிருக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னார்கள் ஈரானியர்கள் என்றால், அவர்கள் ஜோர்டான் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஜோர்டான் அரச மிரட்டலை, ஜோர்டானுடைய இருக்கின்ற அமெரிக்க தளங்களை வழக்கம் போல், அதாவது ஜோர்டான் மேல அதிகமா அடிக்கல, ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்க தளத்தை மட்டும் அடிச்சிருக்காங்க ஈரான். அதன் பிறகு மக்களுக்கு தொந்தரவு தர்ற மாதிரி எதையுமே அவங்க பண்ணல. ஏன்னா இவங்க இந்த வழியாத்தான் கிராஸ் பண்ணி வருவாங்க, இவர்கள் இந்த வழியாகத்தான் கிராஸ் பண்ண முடியும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இருக்கின்ற நிலம் ஜோர்டானுடையது. ஜோர்டான அமெரிக்க அரசு, ஜோர்டான் அரசை, மன்னரை அமெரிக்கா தன்னுடைய கைப்பிடிக்கில் வைத்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய கடற்கரையில் அவங்களுடைய கேரியர் இறக்கிட்ட அமெரிக்க துருப்புகளை அவர்கள் இஸ்ரேலில் இருந்து நேரடியாக ஜோர்டானை கடந்து விட்டால் ஈரான் எல்லை வந்துடும். ஈரானுடைய மேற்கு பகுதி எல்லை ஜோர்டானோட இருக்குது, இடையில ஜோர்டான் இருக்குது. ஆகவே ஜோர்டானை கடந்து உள்ளே ஈரானுக்குள் வந்து விடலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். அதன்படி தரையிறங்குவார்கள் அமெரிக்க துருப்புகள்னு சொன்னதோடு நிறுத்தி கொண்டார் டொனால்ட் ட்ரம்ப். உடனடியாக ஈரான் கெஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஈரான் ஜோர்டான் மக்களுக்கு எந்த துன்பத்தையும் தரவே இல்லை. ஜோர்டான் மக்களுக்கு அவங்க துன்பம் தரவே இல்லை, அவங்களை அடிக்கல, உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்த ஈரான் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுதான் ஒரு முக்கியமான அறிவிப்பு, ரொம்ப இன்டலெக்சுவலான அறிவிப்பு, தந்திரமான ராஜதந்திரமான அறிவிப்பு. அவங்க ஜோர்டான் மன்னரை பயமுறுத்தல, ஜோர்டான் மன்னருக்கோ ஜோர்டான் அரசுக்கோ அவர்கள் எச்சரிக்கை விடவில்லை. மாறாக ஜோர்டான் மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, ஈரான், நீங்க அமெரிக்க துருப்புகள், இஸ்ரேல் துருப்புகள் உங்களுடைய நிலம் வழியாக ஈரானுக்குள் நுழைவதை அனுமதிக்காதீர்கள், தடுத்துருங்க, அவங்களை தடுத்துருங்க, மக்கள் வீதிக்கு தடுத்துருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஜோர்டானுடைய அரசையே ஆட்டி பார்க்கின்ற செயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரான் என்ன கேட்கிறது ஜோர்டான் மக்களிடம்? அந்த மன்னரை தூக்கி எறிங்கடா, இந்த நிலம் வழியா அமெரிக்க துருப்புகளை இங்க விடுவானா, ஈரானுக்குள்ள வர்றதுக்கு ஜோர்டான் எல்லையை திறந்து விடுவானா உங்க மன்னர்? அந்த அரசே உங்களுக்கு வேணாம், தூக்கி எறிங்க. ஜோர்டான் அரசு அதாவது நிற்கதியில் இருக்குது. ட்ரம்ப் அவர் பாட்டுக்கு அறிவிச்சிட்டாரு, தரையிறங்கி ஜோர்டான் வழியா போறத அவர் சொல்லல. ஆனா ஜோர்டான் வழியாக வருவார்கள் என்பதுதான், அது ஒன்றுதான் வழி. இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா வரணும், அங்கேதான் பிளாக் பண்ணி வச்சிருக்கானே, தயாரா இருக்கானே, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கொள்வதற்கு ஈரானும் ஹவுதிகளும் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே அந்த பக்கம் வர முடியாது, தேவையில்லாத உயிரிழப்புகள் ஏற்படும். ஆகவே ரொம்ப விவரமா தான் காய் நகர்த்துறாரு ட்ரம்ப். நம்ம ஜோர்டான் வழியா உள்ள நுழைஞ்சு இந்த பக்கம் மேற்கு பகுதி வழியாகவே அடித்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவங்க ஐடியா. இந்த ஈரான் வேண்டுகோளை ஜோர்டான் மக்கள் எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? வீதிக்கு வருவார்களா? அமெரிக்க துருப்புகளை எதிர்கொள்வார்களா? மக்கள் திரண்டு அங்கே
தடுப்பார்களா? மக்கள் திரண்டு தடுத்தால் அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க, மக்களை சுட முடியாது. ஆக மக்களுடைய ஆதரவு வேணும். எந்த ஒரு யுத்தத்திற்கும் அந்த குறிப்பிட்ட மக்களுடைய ஆதரவு வேணும். அவங்க பாட்டுக்கு எல்லையை திறந்து விட்டுட்டு அவர்களுடைய சகோதரர்களை அடிப்பதற்கு அவங்க நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடந்த முறை காசா மேல் அவ்வளவு ஈவு இறக்கமற்ற தாக்குதலை இஸ்ரேல் நடத்திய பொழுது நூற்றுக்கணக்கான ஜார்டானியர்கள் அந்த பார்டரை கடந்து, இஸ்ரேல் பார்டரை கடந்து, கம்பி வேலியை கடந்து தாண்டி குதித்து துப்பாக்கிகளோடு உள்ள வந்தாங்க. அது அப்புறம் இஸ்ரேல் ராணுவம் அமைதியா பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பி போக வச்சாங்களே ஒழிய ஜோர்டான் மக்கள் கொதித்து போய் எல்லை தாண்டுவதற்கு தயாராக வந்தார்கள். தாண்டிட்டாங்க, தாண்டி குதிச்சு வந்துட்டாங்க. ஆக மக்களுடைய ஆதரவு ஈரானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இருக்கிறதுனால இந்த ட்ரம்புடைய பேச்சு என்பது ஈரானை உஷார்படுத்தி இருக்குது. இப்ப ஈரான் என்ன சொல்லிட்டாங்க? நேர ஜார்டானுக்கு அந்த மக்களுக்கு தங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள், நீங்க அதுங்களை தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்படி தடுத்தால் என்னாகும்? ஆட்சி மாற்றம் ஏற்படும். மக்கள் தயாராக இருக்கிறார்கள் மன்னரை தூக்கி எறிவதற்கு. இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்ற சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஜார்டான் அந்த நிலைமையில இறங்கினால் எகிப்திலிருந்தும் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். எகிப்து மக்களும் ஜார்டான் வழியாக இங்க ஈரானுக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்பு இருப்பதை மறுக்க முடியாது. ஆகவே தரைப்பகுதி வழியாக அப்படியே வந்தாலும் ஜார்டானுடைய எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து, மக்கள் எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து அமெரிக்க துருப்புகள் வந்தாலும் 2 வேலை செய்வாங்க ஈரானியர்கள். ஒன்று, மணல் மேடுகள், ட்ரென்ச்சஸ்களை உருவாக்கி ட்ரென்ச்சஸ்களுக்கு உள்ளே இருந்து அவர்களை ஈரான் மண்ணை மிதிக்க விடாமல் அடிப்பது, அல்லது ஒரு 200 கிலோமீட்டர் உள்ள வர வச்சுட்டு அது பூரா மலை இப்படி மணற்பாங்கான இடங்கள் தான், குறுங்காடுகள் அப்படி இருக்குது, உள்ள வர வச்சுட்டு சுற்றி வளைக்கிறது. அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க ரெசிஸ்டன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி, எங்கெங்க சுரங்கம் தோண்டி இருப்பது என்று ஈரானியர்களுக்கு தெரியும். ஆகவே உள்ளே வர வைத்து விட்டு சப்ளை லைனை எல்லாம் துண்டிச்சுட்டு அவர்களை சரணடைய வைப்பதா, கடுமையாக தாக்குதல் நடத்தி அமெரிக்காவிற்கு கடும் உயிரிழப்பை ஏற்படுத்துவதா என்பதுதான் ஈரான் முன்னுள்ள ஒரு யுத்த ஸ்ட்ராட்டஜி, போர்த்தந்திரம். இதுவரை ஈரான் மிக சரியாகவே காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் இந்த விஷயத்திலும் அமெரிக்க துருப்புகள் எங்கே தரை இறங்கி வருவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக ஜார்டான் மக்களுக்கு அவங்க வேண்டுகோள் விடுத்துட்டாங்க. இந்த செய்தி ஜார்டானிலும் மிகப்பெரிய அளவிலே தீ போல பரவுகிறது, எகிப்துக்கும் பரவுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க துருப்புகள் வந்துவிட்டால், இஸ்ரேல் வழியாக அமெரிக்க ராணுவம் நகர்கிறது, ஜார்டான் நோக்கி நகர்கிறது என்றால் ஜார்டான் தலைநகர் அம்மானில் மிகப்பெரிய மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம், எதிர்கொள்ள வேண்டும் அரசு. ஆகவே அதற்கு மக்கள் தயாராகுவார்கள் என்பது நம்மை பொறுத்தவரையில் நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக இந்த லாரிஜானியை கொன்ற விவகாரத்தில் எரிகிற தீயில் எண்ணெயை வார்த்திருக்கிறது இஸ்ரேல். எரிகிற தீயில அவங்க எண்ணெயை வார்த்திருக்கிறார். எத்தனை பேரை கொள்ளுவ? ஒரே வழி 8 கோடி ஈரானியர்களையும் கொள்றத. அப்படி கொன்றால் ஒழிய ஈரானை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. லாரிஜானி கையை கட்டி கொண்டிருக்கவில்லை, தனக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை தயார்படுத்தி விட்டு தான் போயிருக்காரு. தனக்கு பின்னால் பல இளைஞர்களை, பல அறிவியல் அறிஞர்களை, இவங்களையெல்லாம் உருவாக்கி அங்கே வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் விடைபெற்று அல்லாவிடம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய கணக்கு. ஆகவே லாரிஜானியை கொன்றதால் எந்த பயனும், யுத்த ரீதியான பயன் எதுவும் இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவிற்கோ கிடைப்பதில்லை, கிடைக்கப் போவதில்லை. மாறாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் எதிரான எதிர்ப்புணர்வுகள் தான் அதிகமாகும். அதே சமயத்தில் மேற்குலகில் ஒவ்வொரு நாடாக அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. கடைசியாக நார்வே கூட்டம் போட்டு அவங்களுடைய இதுல நாங்க அமெரிக்காவை இந்த விஷயத்தில் ஆதரிக்க மாட்டோம்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இது எங்களுக்கு தேவையில்லாத வார், நேட்டோவுக்கும் தேவையில்லாத வார், நாங்க இதில் அமெரிக்காவை ஆதரிக்க போகவில்லை என்று நார்வே சொல்லிட்டாங்க. இப்ப யாராரு சொல்லியிருக்காங்க? இத்தாலி சொல்லிட்டாங்க. ஸ்பெயின் வெளிப்படையாவே குற்றஞ்சாட்டி கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டாங்க. இத்தாலி சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் நாங்க வரமாட்டேன்ட்டாங்க. நார்வேயும் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாடுகளாக அமெரிக்காவிற்கு எதிராக இந்த நேட்டோ போர் என்பது நடைபெறக்கூடாது, நாங்கள் நேட்டோ நாடுகள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையா ஒவ்வொரு நாடுகளாக அதுல இருந்து கலந்துக்கிறாங்க.
இங்கிலாந்தில் இருக்கிற அரசும் தொழிலாளர் கட்சி அரசு அவங்களும் ட்ரம்பை ஆதரிக்க போவதில்லை. அவர்களும் ஒரு இணக்கமான பதிலை எல்லாம் கொடுக்கல. ஆகவே நேட்டோவில் இருந்தும் ஆதரவு கிடைக்கவில்லை ட்ரம்புக்கு. இதில் உச்சபட்சமாக அவருடைய ராணுவ ஆலோசகரே அவர்கிட்ட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். எங்கு பார்த்தாலும் அரசியல் வல்லுநர்கள், அமெரிக்காவில் இருக்கின்ற அரசியல் வல்லுநர்கள், காங்கிரஸ், இந்த கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாருமே வெளிப்படையாக ட்ரம்பை விமர்சித்து தேவையில்லாத யுத்தத்தில் அமெரிக்காவை இழுத்துக்கொண்டு விடாத அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தவர்கள் இப்பொழுது ட்ரம்பை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கடுமையாக விமர்சனம் செய்யப்படுகிறார் ட்ரம்ப். அவருக்கு உள்நாட்டில் மிகப்பெரிய தலைவலி. அதே போல நெத்தன்யாகு இருக்கிறாரா இல்லையாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நெத்தன்யாகுனுடைய ராணுவ அமைச்சர் பெங்குவீர் கொல்லப்பட்டது உண்மை. இப்பொழுது வருகின்ற செய்திகள் எல்லாம் நெத்தன்யாகுடைய மனைவியும் கொல்லப்பட்டு விட்டார் என்றுதான் இந்த செய்திகள் வருகின்றன. ஆகவே நெத்தன்யாகுவை காப்பாற்ற போய் படுகொலியில் விழுந்திருக்கின்ற ட்ரம்ப் அமெரிக்காவில் மிகப்பெரிய எதிர்ப்பு, உள்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில இவர் தரைப்படை மூலமாக அமெரிக்க தரைப்படையை, அமெரிக்க கிரவுண்ட் போர்சஸை கொண்டு ஈரானுக்குள்ள நுழைஞ்சிடலாம், ஜார்டான் வழியாக நுழைந்து விடலாம் என்று திட்டம் போட்டு இப்ப அதற்கான வேலைகளை பார்த்து வருகிறார். சுதாரித்துக் கொண்டு ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க, மக்களுக்கு அழைப்பு விடுத்துட்டாங்க. ஜார்டான் மக்களுக்கு வீதிக்கு வாங்க அப்படின்னு. எப்படியும் ஜார்டான் எல்லை, அம்மானி இதையெல்லாம் கடந்துதான் அவங்க வரணும். இஸ்ரேல்ல இருந்து எல்லையை கடக்கும் பொழுதே மக்களுக்கு தெரிந்துவிடும். அதனால ட்ரக்குகள் இதெல்லாம் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும், மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். இதுல எகிப்தும் கலந்துக்குருவாங்க. சிரியா கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இப்பொழுதுதான் அலி ஜுலானி தலைமையில் சிரியா மறுசீரமைப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு இதுல தலையிட முடியாது. ஆனால் எகிப்து நிச்சயம் ஆதரவு கொடுப்பார்கள், துருக்கி மக்களும் ஆதரவு கொடுப்பார்கள் ஜார்டான் மக்களுக்கு அமெரிக்க படைகளை தடுத்து நிறுத்துவதற்கு. அதுதான் நடக்கப் போகிறது. எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற கதையாக எந்த டாக்டர் சொன்னாலும், நாட்டு மருத்துவர் சொன்னாலும் ஒரு மருந்தை குடிக்கிறது, இந்த சித்த மருத்துவர் சொன்னாலும் ஒரு மருந்தை குடிக்கிறது. அப்புறம் அலோபதியில் போய் மருந்து மாத்திரையை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றது. எவன் சொன்னாலும் கேட்டு மருந்து மாத்திரைகளை முழுங்கி உடலை வீணாக்கிக்கிறவன் மாதிரி ட்ரம்ப் யார் சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு சொந்த முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கொண்டு ஒரு வழி ஆயிட்டார். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து அடுத்த காணொளியில் சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளி உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.